இலங்கையினுடைய வளிமண்டல திணைக்களம் அல்லது இலங்கையினுடைய வானிலை ஆய்வாளர்கள் எல்லாருமே கணித்தது போன்று 30ஆம் தேதி கரையை கடக்காமல் மீளவும் ஒரு நாட்கள் கடலுக்குள்ளே நின்று 1ஆம் தேதி காலை அல்லது நண்பகல் அளவிலேயே இந்தியாவினுடைய மரக்காணத்துக்கு அண்மித்த பகுதியில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வாரத்தில் கூட இன்னும் ஒரு தாளமுக்கத்துக்கு நாங்கள் தயாராக வேண்டும் என்கிற சில அறிவிப்புகளையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது எவ்வாறு இருக்கிறது? பொதுவாக ஒரு தாளமுக்கம் ஒன்று கடற்பகுதியில் தோற்றம் பெற்று கடற்பகுதியில் நீண்ட காலம் நிலைத்திருந்தால் அந்த புயல் தன்னை வீரியப்படுத்திக் கொள்கின்றது என்று அர்த்தம். புயல் தமிழ்நாட்டிலே கரையை கடக்கிற போது இங்க இருக்கக்கூடிய நிலைமைகள் எப்படி இருக்கும்? பழமை போன்று கடல் கொந்தளிப்பாக இருக்குமா? சென்னையில் இருக்கின்ற பிராந்திய வளிமண்டலவியல் திணைக்களத்தால் கூட கணிக்க முடியாத அளவுக்கு இந்த புயலினுடைய நகர்வு திசையும் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. நேற்றும் இன்றைக்கும் சற்று ஆறுதலாக இருக்கிறது. காலநிலை மப்பும் மந்தாரமாக இருக்கிறது. ஆனால் ஒரு அமைதியாக இருக்கிறது. 1ஆம் தேதி பின்னிரவு வரை நமது மீனவர்கள் கடல் பகுதிக்கு செல்வது ஆபத்தானதாக அமையும். ஆனால் யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட பல திட்டங்களினுடைய சூழத்தாக்க மதிப்பீட்டு அறிக்கைகள் கொழும்பில் செய்யப்பட்டிருக்கின்றது. அது உண்மையில் ஒரு பெரிய பிழையான விடயம் என்னவென்றால் அதிலே வணக்கம் உறவுகளே, இது அகலகம் நிகழ்ச்சி. சமகாலத்தின் தேடல், தேவையான விடயங்களை உரையாடி கொண்டிருக்கிறோம். தாய் நிலம் வெள்ள அனர்த்த பாதிப்புகளுக்கு உட்பட்டு 2 நாட்களாக கொஞ்சம் தன்னை சுதாகரித்து கொண்டு பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பெங்கால் புயலினுடைய தாக்கம் என்பது கடந்த 2-3 நாட்களாகவே பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பருத்தித்துறையிலிருந்து கிட்டத்தட்ட 265 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இந்த புயல் நிலை கொண்டிருப்பதாகவும் மணத்தியாலத்துக்கு 14 கிலோமீட்டர் வேகத்திலே பயணப்பட்டு கொண்டிருப்பதாகவும் காலநிலை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்து இன்னும் ஒரு தாளமுக்கமும் வருகிற 4 அல்லது 5 நாட்களுக்குள் வருவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன என்பதும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்படி இருக்க இவை தொடர்பாகத்தான் நாங்கள் உரையாடப் போகிறோம். ஏனென்றால் வருமுன் காப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபடுவது என்பது மக்களை பாதுகாப்பதற்கான முன் எச்சரிக்கையாக அது அமையும். இப்படி இருக்க இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையினுடைய தலைவரும் விரிவுரையாளருமாகிய கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜ் அவர்கள். வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு, நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட 265 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இந்த புயல் நிலை கொண்டிருக்கிறது. ஆனால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வடகிழக்கினுடைய அநேகமான பிரதேசங்கள் இந்த தாக்கத்தின் காரணமாக அதிகளவான மழை வீழ்ச்சி, கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு நிலைமைகள், மக்கள் இடப்பெயர்வு என்று சொல்லி ஒரு அனர்த்த நிலைமைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருந்தோம். ஆனால் நேற்றும் இன்றைக்கும் சற்று ஆறுதலாக இருக்கிறது, மப்பும் மந்தாரமாக இருக்கிறது. ஆனால் ஒரு அமைதியாக இருக்கிறது. சொல்லுவார்கள் புயலுக்கு முந்தைய ஒரு அமைதி என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த 2 நாட்களும் எதை குறைக்கிறது? நிலைமை என்னவாக இருக்கிறது? கடந்த 23ஆம் தேதி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வுநிலை ஒன்று உருவாகி அது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து 25ஆம் தேதி மாலை அளவில் அம்பாறைக்கு சற்று அண்மிக்கின்ற பொழுது அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அதற்கு பின்னர் அந்த புயலினுடைய நகர்வு அல்லது அந்த புயலினுடைய நகர்வு திசையை பொறுத்தவரையில் பல்வேறு வகைப்பட்ட வேறுபாடுகளை அது காட்டியிருந்தது. ஆரம்பத்தில் 1006 மில்லிபாராக இருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அம்பாறைக்கு அண்மிக்கின்ற பொழுது 999 மில்லிபாராக வந்து மீளவும் 1002 மில்லிபாராக தன்னை வளர்த்து கொண்டது. ஆகவே இந்த கடந்த 300 ஆண்டு கால வங்காள விரிகுடாவினுடைய வரலாற்றிலே பல்வேறு தாளமுக்கங்கள், சூறாவளிகள், புயல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றை எல்லாமே கணிப்பது மிகவும் இலகுவானதாக இருந்தது. என்றால் பொதுவாக இந்த வடகிழ் பருவக்காற்று கால பகுதியில் வங்காள விரிகுடாவில் தோற்றம் பெறுகின்ற எல்லா வகையான தாளமுக்கங்களும், சூறாவளிகள், புயல்கள் எல்லாமே வடமேற்கு திசை நோக்கி நகர்வதுதான் வழக்கமானது. ஆனால் இந்த தாளமுக்கத்தை பொறுத்தவரையில் நான் முதலில் குறிப்பிட்டது போல 23ஆம் தேதி தாளமுக்கமாக இருந்தது. 25ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அம்பாறைக்கு அண்மித்து அதன் பின்னர் வடக்கு நோக்கி நகர்ந்து இடையிடையே தன்னுடைய அமுக்கத்தின் அளவை குறைத்து கொண்டும் கூட்டிக் கொண்டும் ஒரு கணிக்க முடியாத திசை நோக்கியும் கணிக்க முடியாத வேகத்திலும் அது காணப்பட்டது. ஆரம்பத்தில் அது நகர்கின்ற பொழுது 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தது, பின்னர் 14 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்திருந்தது. ஆனால் அங்கிருந்து, அதாவது அம்பாறையிலிருந்து வடக்கு நோக்கி நகர்ந்து முல்லைத்தீவுக்கும் திருவோணமலைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு வரும் வரைக்கும்
கிட்டத்தட்ட ஆக கூடிய வேகமாகவே 5 கிலோமீட்டர் வேகமே காணப்பட்டிருந்தது. அதற்கு பின்னர் நேற்று முன்தினம், அதாவது 28ஆம் தேதியிலிருந்து எங்களுடைய பிரதேசத்திலிருந்து திரும்ப வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்திருந்தது. பொதுவாக இந்த காலப்பகுதியில் வங்காள விரிகுடாவில் தோற்றம் வருகின்ற சூறாவளிகள் அல்லது புயல்கள் ஒரு பொழுதுமே வடகிழக்கு திசை நோக்கி நகர்வது கிடையாது. ஆனால் இந்த கடந்த 300 ஆண்டு கால பதிவு செய்யப்பட்ட வங்காள விரிகுடாவினுடைய தாளமுக்க வரலாற்றில் முதல் தடவையாக இந்த புயல் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. அதாவது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து பின்னர் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. அதன் பின்னர் அது மீளவும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்பொழுது, அதாவது இன்று நீங்கள் நிகழ்ச்சி பதிவு செய்கிற இந்த 30ஆம் தேதி பிற்பகல் 2 மணி அளவில் இந்தியாவினுடைய மதுராந்தகத்திலிருந்து கிழக்கு வடகிழக்கு திசையில் 86 கிலோமீட்டரும், பருத்தித்துறையிலிருந்து வடக்கு வடகிழக்கு திசையில் 260 கிலோமீட்டர் தொலைவிலும் தங்கி இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய பிரதேசத்திலிருந்து முற்றுமுழுதாக இந்த புயலினுடைய அபாயம் நீங்கி இருக்கின்றது. எங்களுடைய கடந்த சில நாட்களாக நிலவிய மோசமான வானிலை படிப்படியாக மாற்றமடைகின்றது. இனி நான் நினைக்கிறேன், நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த 2 நாட்களும் மப்பும் மந்தாரமாக இருந்தது. நான் நினைக்கிறேன் இந்த புயல் கரையை கடந்ததன் பின்னர் ஒரு தெளிவான வானிலை தோன்றும். ஆனால் இந்த புயலினால் இனி இலங்கையினுடைய வடக்கு அல்லது கிழக்கு மாகாணத்திற்கு உட்பட்ட எந்த பகுதிகளுக்கோ அல்லது நாட்டின் எந்த பகுதிகளுக்கோ இந்த புயலினால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனால் இந்த புயலை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலேயே இந்தியாவினுடைய வளிமண்டலவியல் திணைக்களம் அல்லது இந்தியாவினுடைய பிரபலமான வானிலை ஆய்வாளர்கள், இலங்கையினுடைய வளிமண்டல திணைக்களம் அல்லது இலங்கையினுடைய வானிலை ஆய்வாளர்கள் எல்லாருமே கணித்தது போன்று 30ஆம் தேதி கரையை கடக்காமல் மீளவும் ஒரு நாட்கள் கடலுக்குள்ளேயே நின்று 1ஆம் தேதி காலை அல்லது நண்பகல் அளவிலேயே இந்தியாவினுடைய மரக்காணத்துக்கு அண்மித்த பகுதியில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே நீங்கள் கேட்டது போன்று 2 நாட்களாக மப்பும் மந்தாரவுமான ஒரு மேகமூட்டத்துடன் கூடிய ஒரு மந்தமான வானிலை இருந்தது. ஆனால் நாளை மறுதினம் இந்த நிலைமை சீராகும். ஆகவே இந்த புயல் கரையை கடந்ததன் பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய பகுதிகளில் வானம் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும். தெளிவாக வரையறுக்கக்கூடிய வகையில் வானிலை நிலைமைகள் அமையும். தெளிவாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மழை, கனதியான மழை கிடைக்க தொடங்கி இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தமிழ்நாட்டினுடைய மகாபலிபுரத்திற்கும் மரக்காணத்திற்கும் இடையிலே இந்த புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கிற போது அங்கே அதிகளவான காற்றினுடைய வேகமும் அதிகமாக இருக்கும், மழை வீழ்ச்சியும் அதிகமாக இருக்கும். ஆனால் தற்பொழுது இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மணித்தியாலத்துக்கு 14 கிலோமீட்டர்கள் வேகத்திலே பயணப்பட்டு அதாவது நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புயலுடைய வேகம் என்பது கரையை கடக்கிற போது அதிகரிக்கும். ஆனால் தற்பொழுது இந்த புயல் கரையை கடப்பதற்கு கிட்டத்தட்ட 4-5 நாட்களை எடுத்திருக்கிறது. இது கடல்லே தங்கி இருக்கிறப்ப இதனுடைய வேகம் முன்னரை விட அதிகரிக்குமா? நிலைமைகள் எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு தாளமுக்கம் ஒன்று கடற்பகுதியில் தோற்றம் பெற்று கடற்பகுதியில் நீண்ட காலம் நிலைத்திருந்தால் அந்த புயல் தன்னை வீரியப்படுத்திக் கொள்கின்றது என்று அர்த்தம். பொதுவாக தாளமுக்கங்கள் தோற்றம் பெறுவதற்கு பல காரணிகள் செல்வாக்கு செலுத்தும். அது நகர்வதிலும் பல விசைகள் செல்வாக்கு செலுத்தும். பொதுவாக ஒரு பிரதேசத்தில் நிலவுகின்ற அதிக அளவிலான வெப்பநிலை அந்த குறித்த பிரதேசத்தில் இருக்கின்ற அமுக்கத்தில் குறைவை ஏற்படுத்தி அது தாளமுக்கமாக மாற்றம் வரும். அந்த தாளமுக்கம் உயரமுக்க பகுதியிலிருந்து வருகின்ற காற்றுக்களினால் நிரப்பப்படுகின்ற பொழுது அந்த தாளமுக்கம் கடல் பகுதியுடைய வெப்பநிலை 28°C மேலாக இருக்கின்ற பொழுது நகர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படும். ஆகவே ஒரு புயல் அல்லது ஒரு தாளமுக்கம் தொடர்ச்சியாக நீண்ட காலம் கடற்பகுதியில் நிலைத்திருந்தால் அது அதிகளவான மறைவெப்ப சக்தியை பெற்றுக்கொள்ளும். அதேவேளை அதிகளவான ஈரப்பதனை தன்னுள் ஈர்த்துக்கொள்ளும். அதேவேளை பொதுவாகவே இந்த சூறாவளியினுடைய மிகப்பெரிய பாதிப்பு என்று கருதப்படுகின்ற காற்று சுழற்சியினுடைய அளவும் அதிகரிக்கும். காற்று வேகம் என்பது வேறு, காற்று சுழற்சி என்பது வேறு. ஆகவே ஒரு புயல் அல்லது தாளமுக்கம் நீண்ட காலமாக கடற்பகுதியில் நிலவினால் அந்த தாளமுக்கம் மிக அதிகளவிலான ஈரப்பதனை உள்வாங்கும். அதேபோல காற்று சுழற்சியும் குத்தான காற்று முறிவையும் அதிகரித்துக் கொள்ளும். ஆகவே நீண்ட நாட்களாக இந்த புயல் கடற்பகுதியில் நிலவியதனுடைய வெளிப்பாட்டை அல்லது அதனுடைய விளைவை இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் குறிப்பிட்டது போல தற்பொழுதே இந்தியாவினுடைய கரையோர பகுதிகள், தமிழ்நாட்டினுடைய பல கரையோர பகுதிகளிலும் மழை கிடைக்க தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக கரையை கடக்கும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கின்ற மரக்காணத்துக்கு அண்மித்த பகுதிகளில் இந்த அண்மித்த பகுதியில் மிக வேகமான காற்று வீசி வருகின்றது, மிக கனமழை கிடைத்து வருகின்றது. ஆகவே கரையை கடக்கும் பொழுது கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டருக்கு மேலே காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்று சுழற்சியுடைய வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டர் விட கூடுதலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே சமயம் கரையை கடக்கின்ற பகுதியில் கிட்டத்தட்ட 250 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி மிக செறிவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது.
அதாவது வடகிழக்கு பிராந்தியத்திலே இந்த புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்த்த காலப்பகுதியிலே காற்றினுடைய வேகம் என்பது மணத்தியாலத்துக்கு 54 கிலோமீட்டர்களாகத்தான் இருந்தது. நீங்கள் தற்பொழுது கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர்களுக்கு அதிகமாக வீசும் என்று குறிப்பிடுகிற போது, அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயமான காலமாகவும் இது இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே புயல் தமிழ்நாட்டிலே கரையை கடக்கிற போது, இங்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் எப்படி இருக்கும்? வழமை போன்று கடல் கொந்தளிப்பாக இருக்குமா? காற்றினுடைய வேகம் அப்படி இருக்கும்? மழைவீழ்ச்சி அதிகமாக இருக்கும்? எப்படி இருக்கும் இங்குள்ள நிலைமைகள் வடகிழக்கை பொறுத்த வரைக்கும்? பொதுவாக இந்த புயலினுடைய நேரடியான பாதிப்புகளில் இருந்து நாங்கள் விடுபட்டிருக்கின்றோம் என்பது மிகவும் ஆறுதலான விடயம். ஆனாலும் இந்த புயல் கரையை கடக்கின்ற அந்த மழைத்துளிகளில் நிச்சயமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் கரையோர பகுதியில் சற்று வேகமான காற்று வீசும். அத்தோடு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஒரு சில பிரதேசங்களில் மிதமான மழை முதல் சற்று கனமான மழை வரை கிடைக்க வாய்ப்புண்டு. ஆனால் கடற்பகுதிகளை பொறுத்தவரையில் இந்த கரையை கடப்பது வரைக்கும் பொதுவாகவே ஒரு தாளமுக்கம் அல்லது புயல் கரையை கடக்கின்ற பொழுது முதலில் அதனுடைய கரையை எதிர்கொள்கின்ற உள்வளையம் நிலப்பகுதிகள் நுழையும். அதற்கு அடுத்ததாக உள்வளையம் நுழையும். அந்த உள்வளையம் நுழைகின்ற பொழுது நுழைகின்ற பிரதேசத்தில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும். அதற்கு அடுத்ததாக கண் என்று அல்லது மையப்பகுதி என்று அழைக்கப்படுகின்ற பகுதி நுழையும். அதற்கு பின்னால் இருக்கின்ற உள்வளையம் நுழையும். அதற்கு பின்னால் இருக்கின்ற வெளிவளையம் நுழையும். ஆகவே இந்த வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடைய கடல் பகுதிகள் இந்த புயல் கரையை கடந்து அதனுடைய பின்பகுதியில் இருக்கின்ற வெளிவளையமும் முழுமையாக கடற்பகுதிகளுக்குள் கடற்பகுதியிலிருந்து விடுபட்டு நிலப்பகுதிகளுக்கு நுழைந்ததன் பின்னரே எங்களுடைய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடைய கடற்பகுதிகள் அமைதியடையும். ஆகவே அந்த அடிப்படையில் 1ஆம் தேதி பின்னிரவு வரை எமது மீனவர்கள் கடல் பகுதிக்கு செல்வது ஆபத்தானதாக அமையும். ஏனென்றால் பொதுவாக கடல் பகுதியில் நிலவிய ஒரு தாளமுக்கம் கரையை கடக்கின்ற பொழுது கடல் பகுதிகளில் மிக வேகமான காற்று வீசும். அது அதிக அளவிலான அலை உயரத்தை ஏற்படுத்தும். கடல் கணிக்க முடியாத அளவிற்கு கொந்தளிப்பாக காணப்படும். ஆகவே மீனவர்கள் 1ஆம் தேதி இந்த புயல் முற்றாக கரையை கடக்கும் வரை கடல் பகுதிகளுக்குள் செல்வதை தவிர்ப்பது சிறந்தது. இதே நேரத்தில் கடந்த 2-3 நாட்களாக, அதாவது நாங்கள் இன்றைக்கும் நேற்றையும் தவிர்த்து ஏனைய நாட்களை பார்த்தோமாக இருந்தால் அதிகளமான மழைவீழ்ச்சி கிடைத்திருந்தது. பொதுவாக மழைவீழ்ச்சி கிடைக்கிற போது இந்த நிலம் கொள்ளக்கூடிய அந்த நிரம்பல் தன்மை என்பது அது கடக்கிற போது நிச்சயமாக ஒரு வெள்ளப்பெருக்கு ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்திலே கடல்லே தாளமுக்கம் காணப்படுகிற போது, புயல் நிலைமைகள் காணப்படுகிற போது கடல் கொந்தளிப்பாக இருக்கும். இந்த நிலைமைகள் எல்லாம் இங்கே மிக முக்கியமாக வடகிழக்கு மாகாணங்கள் அநேகமான பிரதேசங்களில் வெள்ள அனர்த்தத்தை தோற்றுவித்தது. அநேகமாக நாங்கள் பார்த்தால் யாழ்ப்பாணத்தின் நல்லூர் பகுதியாக இருக்கட்டும், ஏனைய கரையோர பிரதேசங்களாக இருக்கட்டும், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு, அது மட்டுமன்றி கிழக்கு மாகாணத்திலே மூதூர், மட்டக்களப்பு நகரம், சித்தாண்டி உட்பட்ட பல பிரதேசங்கள் நகர் வெள்ளத்தால் சூழப்பட்ட ஒரு பிரதேசமாக மாறியிருந்தது. இந்த நிலைமைகளுக்கு நான் மேற்குறிப்பிட்ட இந்த புவியியல் ரீதியான காரணங்கள் மட்டும்தான் காரணமா, அல்லது எங்களிடத்துல இருக்கக்கூடிய இந்த கட்டுமானங்கள், எங்களுடைய இந்த நகர முகாமைத்துவம், இந்த கழிவுநீர் முகாமைத்துவம் இவையும் ஒரு காரணமா? உண்மையில் இரண்டுமே காரணம். ஏனென்றால் பொதுவாக இந்த மழைவீழ்ச்சி என்பது அசாத்தியமான மழைவீழ்ச்சி. கடந்த 26ஆம் தேதி அதிகாலை 6 மணியிலிருந்து 27ஆம் தேதி பிற்பகல் 6 மணி வரையான காலப்பகுதிகளில் அம்பாறை மாவட்டத்தில் 315 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. மட்டக்களப்பில் 290 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. திருகோணமலையில் 380 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. வடக்கு மாகாணத்தின் சராசரியாக 350 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழைவீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக 26ஆம் தேதி பிற்பகல் 6 மணியிலிருந்து 27ஆம் தேதி அதிகாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் மாங்குளம் பிரதேசத்தில் 220 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. அதே சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாணத்தில் 190 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. முல்லைத்தீவில் 190 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. வவுனியாவில் 180 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. ஆகவே இந்த அதிக அளவிலான மழை வீழ்ச்சி குறுகிய காலப்பகுதிகளுக்கு கிடைத்தமை இந்த வெள்ள நிலைமைகளுக்கான மிக பிரதானமான அடிப்படை காரணம். ஆனால் பல பிரதேசங்களில் வெள்ள அனர்த்தங்களுக்கான மிக பிரதானமான காரணம் நீங்கள் குறிப்பிட்ட அந்த எங்களுடைய நடவடிக்கைகள் சார்ந்த கட்டுமான செயற்பாடுகள். உண்மையில் பல பிரதேசங்களில் வெள்ள நீர் வடிந்தோடுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால் மழை மூலம் கிடைத்த நீர் தொடர்ச்சியாக அந்த பிரதேசங்களிலேயே தேங்கி இருந்து அதிகளவான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக பல பிரதேசங்களில் குறிப்பிட்ட வாய்க்கால்களின் மூலமாக, நீங்கள் குறிப்பிட்ட நல்லூர் பிரதேசம் அல்லது யாழ்நகர பிரதேசத்தில் எல்லாமே குறிப்பிட்ட வாய்க்கால்களில் தேங்கி போக வேண்டிய நீர்களில் இருந்து, அதாவது வாய்க்காலிலிருந்து வெளியேறிய நீரே பல பிரதேசங்களில் வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஆகவே மழை ஒரு பிரதானமான காரணமாக இருந்தாலும் கூட எங்களுடைய கட்டுமானம் சார்ந்த செயற்பாடுகளின் காரணமாக எங்களுக்கு இந்த நிலைமைகள் இன்னமும் மோசமானதாக மாறியது.
மாறியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அமைதி என்பது தொடர்ந்து நிலவுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அடுத்து வரப்போகிற அடுத்த வாரத்தில் கூட இன்னுமொரு தாளமுக்கத்திற்கு நாங்கள் தயாராக வேண்டும் என்கிற சில அறிவிப்புகளையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது எவ்வாறு இருக்கிறது நிலைமை? பொதுவாக இந்த வடகில் பருவக்காற்று காலத்தை பொறுத்தவரையில் சராசரியை விட மிக கூடுதலான மழை கிடைக்கும் என நான் முன்பே எதிர்வு கூறியிருந்தேன். 5க்கு மேற்பட்ட தாளமுக்கங்கள் தோன்றும் எனவும் குறிப்பிட்டிருந்தேன். இது 4வது தாளமுக்கம் ஒரு பெங்கால் புயலாக மாறியிருக்கின்றது. இன்னமும் 2 தாளமுக்கங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. எங்களுடைய மாதிரிகளின் அடிப்படையில் எதிர்வரும் 5ஆம் தேதி கிழக்கு வங்காள விரிகுடாவில் ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாகுவதற்கான நிலைமை காணப்படுகின்றது. ஆனால் அதனை தற்பொழுது உறுதிப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்றால் அது ஒரு நீண்டகால மாதிரியின் அடிப்படையிலே குறிப்பிட வேண்டிய விடயம். ஆனால் எதிர்வரும் 2ஆம் தேதிக்கு பின்னரே அந்த காற்று சுழற்சியை பற்றிய இறுதியான அல்லது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட முடிவுக்கு வர முடியும். ஆனாலும் இந்த வடகில் பருவ காலத்தினுடைய காலம் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் வாரம் வரைக்கும் நீடிக்கும். ஆகவே நாங்கள் இன்னமும் தொடர்ச்சியாக மழையை பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆகவே எங்களுக்கு மழைக்காலம் இன்னமும் முடிந்து விடவில்லை. ஆகவே இன்னமும் இடையிடையே எங்களுக்கு சற்று கனமான மழை முதல் மிக கனமான மழை வரைக்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இன்னமும் 2க்கும் மேற்பட்ட தாளமுக்கங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆனால் இந்த பெங்கால் புயலை போன்று ஒரு நிலைமை உருவாகுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனாலும் மழை கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது பொதுவாகவே தெரிந்த விடயம். இந்த காலப்பகுதி என்பது எங்களுடைய பிரதேசங்களுக்கான மழை கிடைக்கிற காலப்பகுதியாக இருக்கிறது. மேலதிகமாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த தாளமுக்க நிலைமைகள் ஏற்படுகிற போது அது இன்னும் பாரிய அனைத்து விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஏது நிலைகளை தோற்றுவிக்கிறது. இது ஒரு புறம் இருக்கு. அண்மையிலே இந்த பெங்கால் புயல் உருவாகி இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் இலங்கைக்கு தெற்காக இன்னும் ஒரு தாளமுகம் கிட்டத்தட்ட ஒரு 1800 கிலோமீட்டர்கள் தொலைவிலே ஒரு தாளமுக நிலைமைகள் காணப்பட்டதாகவும் அதன் காரணமாக இந்த புயலினுடைய அந்த வீரியம் என்பது அந்த தாளமுக மையத்தினுடைய வீரியம் என்பது குறைவாக இருந்தாலும் உங்களுடைய சில பதிவுகளையும் நான் படித்திருந்தேன். இந்த நிலைமைகள் எப்படி இருந்தது அதை பற்றி கொஞ்சம் குறிப்பிடுங்க. உண்மையில் எங்களுக்கு கீழே அதாவது இலங்கையினுடைய தென்பகுதி குறிப்பாக அம்பாந்தோட்டையிலிருந்து 2500 கிலோமீட்டருக்கு கீழாக ஒரு புயல் ஒன்று காணப்படுறது. அது தாளமுக்கம் என்று கூற முடியாது, முழுமையான புயல் காணப்பட்டது. அந்த புயலின் காரணமாக எங்களுடைய பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்திய பெங்கால் புயலுக்கு தேவைப்படுகின்ற ஈரப்பதனின் அளவு கணிசமாக குறைக்கப்பட்டிருந்தது. அந்த வளிமண்டல பகுதியில் அதாவது வங்காள விரிகுடாவினுடைய வளிமண்டல பகுதியில் காணப்பட்ட ஈரப்பதனை அந்த புயலும் பகிர்ந்து கொண்டதனால் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய பெங்கால் புயலுடைய ஈரப்பதன் அளவு குறைக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு இல்லாமல் இந்த வங்காள விரிகுடாவில் தனித்து பெங்கால் புயலுக்குரிய தாளமுக்கம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமே இருந்திருந்தால் சில சமயங்களில் அந்த பெங்கால் புயல் எங்களுடைய பிரதேசத்தில் குறிப்பாக கிழக்கு அல்லது வடக்கு மாநிலத்தில் கரையை கடந்திருக்கும். அல்லது அதேவேளை மிக கனமழை கிடைத்திருக்கக்கூடும். வெள்ள பாதிப்புகள் தற்போது உள்ளதை விடவும் மிகவும் மோசமான அளவில் இருந்திருக்கும். ஆகவே என்னை பொறுத்தவரையில் இது நான் ஒரு காலநிலையியல் ஆய்வாளர் என்ற அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் இந்த தாளமுக்கத்துக்கு அதாவது பெங்கால் புயல் தாளமுக்கமாக இருந்த காலப்பகுதியில் அந்த தாளமுக்கத்துக்கு கிடைக்க வேண்டிய ஈரப்பதனை தடுத்து அதனுடைய வளர்ச்சியை தடுத்ததில் இலங்கைக்கு கீழாக நிலவிய அந்த புயலுக்கு பெருமளவு பங்கு உண்டு. இதே நேரத்தில் காலநிலை மாற்றத்தின் காரணமாக அதிகளவான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இலங்கை ஒரு சிவப்பு பட்டியல் நாடாக காணப்படுது. அதிலும் வடக்கு மாகாணம் முதன்மையான ஒரு பிரதேசமாக, அதிலும் யாழ்ப்பாணம் முதன்மையான பிரதேசமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு மாறிக்கும் நாங்கள் விசேடமாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் வருகிற காலங்கள் இப்படித்தான் குறுகிய காலப்பகுதியில் அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைக்கும். அதை அனர்த்தங்களை ஏற்படுத்தமாகவே நாங்கள் அதற்கு எங்களை பழக்கப்படுத்தி கொண்டு வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்திலே இப்படியான நிலைமைகள் தோற்றுவிக்கப்படுகிற போது இங்கு இருக்கக்கூடிய கட்டுமானங்கள், உதாரணமாக நாங்கள் யாழ் நகரத்தை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் நாங்கள் இதை பற்றி முன்னர் முறையாடி இருக்கிறோம். ஆனால் இதை நாங்கள் எந்த அளவிற்கு சமூக மட்டத்தில் இதற்கான அந்த தெளிவுபடுத்தல்கள் அதை புரிந்து கொண்டு நடக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இன்றைக்குமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மழை வருகிற போது நாங்கள் உரையாடுவோம், அனர்த்தம் ஏற்படுகிற போது உரையாடுவோம். நாங்கள் அங்கே தை மாதம் வருகிற போதும் மாசி மாதம் வருகிற போது நாங்கள் கடந்து அப்படியே வெயிலுக்குள் புகுந்து இன்னும் ஒரு வேலைக்கு நாங்கள் சென்று விடுவோம். இதான் வளமையாக இருக்கிறது. இப்படி இருக்க உங்களுடைய அவதானிப்பின்படி இந்த யாழ் நகரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய குளங்கள் ஒவ்வொன்றும் தங்களுக்கு இடையிலே இடைத்தொடர்புகளை கொண்டிருக்கிற குளங்களாக இருக்கின்றன. உள்வருகிற நீர், அதே நேரத்தில் வெளியேறுகிற நீர், அதே போன்று அடுத்த குளம் நிரம்பி இப்படியே கடலுக்கு செல்லக்கூடிய ஒரு கஸ்கேட் சிஸ்டமாக இந்த குளங்கள் எல்லாமே காணப்படுகின்றன. ஆனால் இந்த வாய்க்கால்கள், வெள்ள வாய்க்கால்கள் எல்லாமே அது
ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, ஒடுக்கப்பட்டிருக்கிறது, அபிவிருத்தி என்கிற பேரிலே கட்டுமானங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி எங்களுடைய பொதுமக்களுடைய இந்த பொறுப்பில்லா நடத்தை, பிளாஸ்டிக் கொள்கலன்கள், குப்பைகள் இவை எல்லாமே காணப்படுகின்றன. நகரசபை இந்த மழை ஏற்படுவதற்கு முன்பாக இவற்றை கவனித்து அதை துப்புரவாக்குகிறதா? அல்லது நாங்கள் சொல்வார்கள் ஆடியிலே கதியால் வெட்டுவதைப் போன்று மாரிக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய வளவுகளுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய நகரம் என்றால் எங்களுடைய கடைகளுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய இந்த வாய்க்கால்களை தூய்மைப்படுத்துகிற பணிகள் எல்லாம் இடம்பெறுகிறதா என்றால் கொஞ்சம் கேள்விக்குறிதான். உங்களுடைய அவதானிப்பின்படி இந்த நிலைமை கடந்த வருடத்தை விட இம்முறை எப்படி இருக்கிறது? நாங்கள் கொஞ்சம் முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறோமா அல்லது என்ன நிலைமையில இருக்க போகிறது? ஏனென்றால் இப்படி நாங்கள் இந்த விடயங்களை உரையாடாமல் தவிர்த்தோமாக இருந்தால் ஒவ்வொரு மாறியிலும் இதான் நிலைமையாக இருக்க போகுது. நாங்கள் ஸ்டான்லி வீதி எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அதற்கு பின்னிருந்த குளம் இன்றைக்கு அரைவாசி காண முடியவில்லை. ஸ்டான்லி வீதி ஒரு குறிப்பிட்ட மழை கிடைக்கிற போதே மலைவீழ்ச்சி கிடைக்கிற போதே வெள்ளப்பெருக்கை சந்திக்கிறது. மண்மூட்டைகளோடு அங்கே இருக்கக்கூடிய வணிக நிலையங்கள் இருக்கிறது. ஆகவே உரையாடப்பட வேண்டிய விடயம். நிச்சயமாக நீங்கள் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். நான் அது தொடர்பாக உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, காலநிலை மாற்றம் என்பது மிக மோசமான அளவுக்கு மாறி இருக்கின்றது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த பெங்கால் புயல். இந்த தென்னாசிய பிராந்தியத்திலேயே மிகப்பெரிய அளவிலான வல்லமை கொண்ட ஒரு வளிமண்டலவியல் திணைக்களம் என்பது இந்தியாவினுடைய வளிமண்டலவியல் திணைக்களம். அதிலும் மிகப்பெரிய பிராந்திய வளிமண்டல திணைக்களம் என்பது சென்னையில் இருக்கின்ற வளிமண்டல திணைக்களம். அந்த சென்னையில் இருக்கின்ற பிராந்திய வளிமண்டலவியல் திணைக்களத்தால் கூட கணிக்க முடியாத அளவிற்கு இந்த புயலினுடைய நகர்வு திசையும் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே காலநிலை மாற்றம் இது போன்ற மிக தீவிரமான அனர்த்த நிலைமைகளை, அதாவது காலநிலை மாற்றம் சார்ந்த அனர்த்த நிகழ்வுகளை உருவாக்கும் என்பதை இந்த பெங்கால் புயல் எங்களுக்கு காட்டியிருக்கின்றது. இரண்டாவது, எங்களுடைய பிரதேசங்களில் பல அபிவிருத்தி செயற்திட்டங்கள், நீங்கள் குறிப்பிட்டது போன்று பல அபிவிருத்தி செயற்திட்டங்கள் அப்பொழுது அந்த தேவையை நிறைவு செய்தால் போதும் என்ற அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதுண்டு. ஒரு ஊடகம் சார்ந்து நீங்களும் ஒரு ஆய்வாளராக நானும் மக்களுக்கு தெரியப்படுத்துவதுதான் எங்களுடைய பிரதானமான வேலை. ஆகவே அந்த கடமையில் நீங்களும் சரியாக செயற்பட்டிருந்தீர்கள், அந்த கடமையில் நானும் சரியாக செயற்பட்டிருக்கின்றேன். நான் உங்களோட 2-3 தடவைகள் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு பங்கு பெற்றிருக்கின்றேன். அந்த சந்தர்ப்பங்கள் முழுவதிலுமே இது போன்ற ஒரு வெள்ள நிறுத்தம் ஏற்பட்டால் நாங்கள் பாதிக்கப்படுவோம் என்ற எச்சரிக்கையை உங்களினூடாக நான் பரப்பியிருக்கின்றேன். ஒரு ஊடகம் என்ற வகையில் நீங்களும் உங்களுடைய கடமையை பொறுப்புடன் செய்திருக்கின்றீர்கள். ஆனால் அதற்கு பின்னர் மக்கள் அதை கேட்டு நடந்தார்களா அல்லது அதிகாரிகள் அதை கேட்டு நடந்தார்களா என்பது கேள்விக்குரிய விடயம். உண்மையில் 2008ஆம் ஆண்டு ஒரு நிசா புயல் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அந்த நிசா புயலின் பொழுது வீசிய காற்றின் வேகமும் கிடைத்த மழையின் அளவோடும் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த மழை ஒரு பெரிய மழை அல்ல. ஆனால் நிசா புயலை விட மோசமான பாதிப்புகள் நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆகவே அதற்குரிய மிக பிரதானமான காரணம் எங்களுடைய நிலைமைகளை கருத்தில் கொள்ளாத அல்லது எதிர்காலத்தை பற்றிய எந்த விதமான அக்கறையும் இல்லாத எங்களுடைய அபிவிருத்தி செயற்திட்டங்கள் தான். நீங்கள் குறிப்பிட்டது போல பல குளங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றன. அந்த குளங்களுக்கு அண்மையில் தான் மிகப்பெரிய அளவிலான வெள்ள நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றது. உதாரணமாக நான் பல இடங்களை குறிப்பிட முடியும். நல்லூர் பகுதிகளிலே இருக்கின்ற அந்த குளம் ஒன்று நிரப்பி அரவாசி நிரப்பப்பட்டதன் விளைவாக நல்லூர் பகுதிகளில் எப்பொழுதுமே வெள்ளம் தேங்குவது. நல்லூர் ரியோ ஐஸ்கிரீம் கடைக்கு பக்கத்தில் இருக்கின்ற குளத்தினுடைய அரவாசி கட்டுக்கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு பெரிய குளமாக அது பூரணமாக செயலிழந்து இருக்கின்றது. அதே போன்று யாழ்ப்பாணத்தினுடைய ஸ்டான்லி வீதிக்கு அண்மையில் இருக்கின்ற குளம் கட்டிட தொகுதிக்காக நிரப்பப்பட்ட மேல் ஸ்டான்லி ரோட் எப்பொழுதுமே வெள்ளப்பெருக்க தெரிஞ்சிருக்கின்றது. அதே போன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஆனந்தகுமார் சாமி விடுதி ஒரு குளத்தை நிரப்பி கட்டப்பட்டதால் எப்பொழுதுமே அந்த பகுதிகள் மிக மோசமான வெள்ள நிலைமை ஏற்படுத்தியிருக்கின்றது. நான் இதில் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த பெங்கால் புயல் ஏற்படுவதற்கு முன்பதாக 22ஆம் 23ஆம் தேதியில் கிடைத்த கனமழை கூட யாழ் நகரின் சில பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே உண்மையில் இந்த பகுதிகளில் இருக்கின்ற வெள்ள நிலைமைகள் என்பது இன்னமும் அதிகரிக்கும். நாங்கள் தொடர்ச்சியாக செயற்படாத விடத்து இது தொடர்ச்சியாக அதிகரிக்கும். கடந்த ஒரு ஒருங்கிணைப்புகளுக்கு கூட்டத்தில் எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் கௌரவ வேதநாயகன் அவர்கள் அந்த சட்டவிரோத கட்டிடங்களை இடிக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். உண்மையில் அது மேற்கொள்ளப்பட வேண்டிய அலுவல் ஏனென்றால் எங்களுடைய பிரதேசங்களில் இது போன்ற காலப்பகுதியில் ஏற்படுகின்ற மிக மோசமான பாதிப்புகளை நாங்கள் நாள்தோறும் அதிகரித்து கொண்டு இருக்கிறோமே தவிர அதை குறைப்பதற்கான எந்த நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்ளவே இல்லை. ஆகவே எங்களுடைய பணி, உதாரணமாக ஒரு ஊடகமாக உங்களுடைய பணி, என்னுடைய பணி மக்களுக்கு அந்த விடயங்களை தெரியப்படுத்துவதுதான். அதற்கு மேலாக மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் அதிகளவான சிரத்தை எடுத்து செயற்பட வேண்டும். இது போன்ற நிகழ்வுகள் இந்த முறையோடு மட்டும் முடிந்து விடவில்லை. எதிர்காலத்திலும் ஏன் சில சமயங்களில் வார வருடம் கூட இதே போன்ற நிலைமை உருவாகலாம். ஆகவே இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு மக்கள் விழிப்படைய வேண்டும், மக்கள் பிரதிநிதிகள் விழிப்படைய வேண்டும், அதிகாரிகளும் விழிப்படைய வேண்டும்.
பல்வேறு செயற்திட்டங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். பல பிரதேசங்களில் வெள்ள நீர் இயல்பாகவே தரைக்கு நீராக உட்புக முடியாத அளவுக்கு சீமெந்து கற்கள் போட்டு நாங்கள் நிலங்களை நிரப்பி இருக்கின்றோம். மிக அதிகளவிலான சீமெந்து தரைகளை அல்லது கூரைகளை உருவாக்கி இருக்கின்றோம். அதிகளவான கட்டிடங்களை உருவாக்கி இருக்கின்றோம். இது போன்ற நிலைமைகள் வாய்க்கால்களை நாங்கள் கருத்தில் கொள்வதில்லை. குறிப்பிட்டது போல வாய்க்கால்களை கருத்தில் கொள்வதில்லை, அல்லது மாறி காலத்துக்கு முன்பதாக நாங்கள் கருத்தில் கொள்ளாத வாய்க்கால்களை துப்புரவாக்கி விடுகிற பணியை கூட செய்வது இல்லை. ஆகவே இது போன்ற நிலைமைகளால் எங்களுடைய வெள்ள அனர்த்தத்தினுடைய பாதிப்புகளை மிக மோசமாக அதிகரித்திருக்கின்றது. அதிகரித்திருக்கிறது. இன்னொரு விடயம், இப்படியான அபிவிருத்திகள் கட்டுமானங்களை மேற்கொள்ளுகிற போது அது பொதுவாகவே நாங்கள் யாழ் நகராக இருக்கட்டும் அல்லது ஏனைய பிரதேசங்களாக இருக்கட்டும், இந்த தாழ்நில பகுதிகளை அண்டி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளிலே இப்படியான கட்டுமானங்கள் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளுகிற போது அவை இந்த திட்டம் தொடர்பான ஆய்வு நிலைப்பாட்டுக்கு செல்லுவார்கள். அங்கே அந்த திட்டத்துக்கான இஐஏ என்பது, அதாவது என்வாரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் என்பது மிக முக்கியமான ஒரு பணியாக அங்கே இருக்கும். அந்த இடத்திலே நான் நினைக்கிறேன், உதாரணமாக நகரசபையாக இருந்தால் அங்கே அதற்குரிய ஒரு சுற்றுச்சூழல் அலுவலர் ஒருவர் இருப்பார், அல்லது மாவட்ட செயலகமாக இருந்தால் அங்கே ஒருவர் இருப்பார். இவர்கள் அதை கருத்திலே கொள்ளவில்லை, அல்லது அவர்களுடைய அந்த கருத்துக்கள் அங்கே புறந்தள்ளப்படுகிறதா? உண்மையிலே கள நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது? பொதுவாக பெரும்பாலான பெரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு 2 மதிப்பீட்டு அறிக்கைகளை சமர்ப்பிப்பார்கள். ஒன்று சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை என்பது, அதை நீங்கள் குறிப்பிட்ட இந்த என்வாரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் என்றது. இன்னொன்று சமூக தாக்க மதிப்பீடு என்பது, சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் என்றது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட பல திட்டங்களினுடைய சூழத்தாக்க மதிப்பீட்டு அறிக்கைகள் கொழும்பில் செய்யப்பட்டிருக்கின்றது. அது உண்மையில் ஒரு பெரிய பிழையான விடயம் என்னவென்றால், அதிலே அந்த அபிவிருத்தி திட்டம் அமைய போகிற இடத்தில் இருப்பவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற திட்டங்கள்லாம் எப்பொழுதுமே வினைத்திறன் மிக்கதாக இருக்கும். ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டுமே என்பதற்காக கொழும்பிலிருந்து மேற்கொள்ளுகின்ற அபிவிருத்தி திட்ட அறிக்கை, சூழத்தாக்க மதிப்பீட்டு அறிக்கைகள் அந்த அபிவிருத்தி திட்டத்தினால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளை இன்னமும் அதிகரிக்கும். ஆகவே எங்களுடைய நிலைமையை பொறுத்தவரைகள் நாங்கள் உண்மையாக அந்த சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை அல்லது சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்வது கிடையாது. நாங்கள் அதை ஒரு பெரிய உண்மையில் அதை செய்ய வேண்டும் என்ற சில விதிகள் இருக்கின்றது. ஆனால் அதன் செய்யப்படுகின்ற முறைகள் அல்லது செய்யப்படுகின்ற முறையியல்கள் சரியா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த 2 அறிக்கைகளோடும் நான் இன்னொரு அறிக்கையை செய்ய வேண்டும் என்ற விடயத்தை முன்வைக்க விரும்புகின்றேன். உங்களுடைய இந்த அகலங்கம் நிகழ்வினூடாக நான் மக்களிடம் அல்லது அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக கருதுவது என்னவென்றால், இனிவரும் காலங்களில் செய்யப்படுகின்ற எல்லா வகையான அபிவிருத்தி திட்டங்களுக்கும் அனர்த்த தாக்க மதிப்பீட்டு அறிக்கை என்பதும் சமர்ப்பிக்க வேண்டும். எங்களுடைய பிரதேசத்துக்கு சில வகையான அனர்த்தங்கள் தான் நிகழ வாய்ப்புண்டு. ஒன்று வறட்சி, வெள்ளம், இடிமின்னல் அல்லது வேகமான காற்று அல்லது புயல் போன்ற அனர்த்தங்கள்லாம் அதிக அளவில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆகவே ஒரு திட்டத்தை முன்மொழிகின்ற பொழுது இந்த மாதிரியான அனர்த்தம் நிகழ்ந்தால் இந்த திட்டத்தால் விதமான பாதிப்பு ஏற்படும், அல்லது இந்த திட்டம் அத்தகைய அனர்த்தங்கள் எவ்வாறு குறைக்கும் அல்லது அனர்த்த பாதிப்புகள் எவ்வாறு குறைக்கும் என்ற ஒரு விடயத்தை உள்ளடக்கியதாக அனர்த்த தாக்க மதிப்பீட்டு அறிக்கை என்பதை நாங்கள் கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை நடைமுறைப்படுத்துவதூடாக வருடாவரிடம் அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைக்கும். அது இன்னமும் நிலைமை மோசமடையும். ஏனென்றால் பூகோள காலநிலை மாற்றத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு 5ஆம் இடத்தில் இருக்கின்றோம். இந்த காலநிலை மாற்றத்துக்கால் பாதிக்கப்படுகின்ற நாடுகளின் பட்டியலில் வெளியிடப்பட்ட ஆண்டிலிருந்து, அதாவது 2017ஆம் ஆண்டு முதல் வெளியிடப்பட்டிருந்தது ஜேர்மன் வாட்ச் என்ற நிறுவனத்தினால், அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் முதல் 10 இடங்களுக்குள் தான் இருக்கின்றோம். ஒரு நாளும் நாங்கள் அந்த 10 இடத்தை விட்டு பிந்தி செல்லவே இல்லை. ஆகவே இந்த ஆண்டு கூட நாங்கள் 5ஆவது இடத்தில் இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய பிரதேசங்களில் எதிர்காலத்திலும் மிக மோசமான வானிலை நிகழ்வுகள் நிகழும். இது போன்ற அனர்த்தங்கள் இனிமேலும் தொடரும். ஆகவே அதை கருத்தில் கொண்டு இந்த அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த அபிவிருத்தி திட்டங்களின் மூலம் இந்த அனர்த்தங்களுடைய பாதிப்பை குறைத்துக் கொள்ளுகின்ற அதேவேளை அந்த அபிவிருத்தி திட்டங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும், அதாவது இந்த அனர்த்தங்களை தூண்டுகின்ற நிலைமையும் நாங்கள் குறைத்துக் கொள்ள முடியும். நிச்சயமாக இன்னமொரு விடயத்தையும் இந்த இடத்துல நாங்கள் குறிப்பிடலாம். இப்படியான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிற போது இப்படியான கள ஆய்வுகளை மேற்கொண்டு, உதாரணமாக அந்த சுற்றுச்சூழல் தாக மதிப்பீட்டு அறிக்கை என்றால் கொழும்பிலே இருந்து ஒரு குழு இங்கே வந்து அதனை மேற்கொண்டு விட்டு செல்லுகிறது என்றாலும் கூட அந்த தாக்கம் சார்ந்திருக்கக்கூடிய அல்லது அந்த அறிக்கை சுற்றுச்சூழல் திணைக்களத்தினுடைய அந்த வலைத்தளத்திலே அவர்கள் பதிவேற்றி இருப்பார்கள். ஆகவே எங்களுக்கு உரிமை இருக்கிறது, நாங்கள் அங்கே சென்று அதை பார்வையிட்டு எங்களுக்கு எதிர்கருத்துக்கள் இருந்தால் அதை தெரிவிப்பதற்கான அந்த ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். இந்த விடயங்களையும் நாங்கள் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. அது பரவலாக எதிர்காலத்துக்கு ஒரு தேவையான விடயமாகவும் ஒரு சொல்லக்கூடிய செய்தியாகவும் கூட இது இருக்கும். இப்படி இருக்க நாங்களும் நேரத்தை கருத்திலே கொண்டு நிகழ்ச்சியை
நிறைவு செய்து கொள்ளப் போகிறோம். மிக்க நன்றி, உங்களுடைய இந்த காத்திரமான நேரத்தை எங்களுக்காக தந்து பல்வேறு கருத்துக்களை உறவுகளுக்காக பகிர்ந்து கொண்டமைக்கு. நன்றி, வணக்கம். அகலங்கு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு அகலங்கு நிகழ்ச்சியிலே நிலவை கொண்டு இருக்கக்கூடிய இந்த பெங்கால் புயல் சார்ந்திருக்கக்கூடிய வானிலை விடயப்பரப்புகள் தொடர்பாகவும், அது மட்டுமன்றி இன்றைக்கு எங்களுடைய சமூக பரப்பிலே நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டிய பல்வேறு விடயங்கள் சார்ந்தும் பல விடயங்களை இன்றைக்கு நாங்கள் உரையாடி இருந்தோம். இதே போன்று சமகாலத்துக்கு தேவையான இன்னும் ஒரு விடயப்பரப்போடும் ஆளுமையொருவரோடும் சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் உறவுகளே.